ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு அளவு ப்ளவுஸ் வந்திருக்கு. அதை வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சில கஸ்டமர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியும் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த ஸ்லீவ் கட்டிங்கை பாருங்கள், இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். அது எதனால் பிரச்சனை ஆகுதுன்னு பாருங்கள். கீழே நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுக்கிறேன். கையோட நீளம் இங்கே மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஒயரை நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு இந்த ஒயரம் வந்து எவ்வளோ வருது, டோட்டலாக இவ்வளோ தான் இருக்குது. இப்போது இதை எடுத்துகிட்டு பெஸ்ட் ரைட் லைன் போடுறேன் பாருங்கள். இது எவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்குது, இவ்வளோ தூரத்துக்கு இறங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இவ்வளோ தூரத்துக்கு கண்டிப்பாக இறங்கக்கூடாது. ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ் தரும்போது எனக்கு கொஞ்சம் சரியில்லை, பிரச்சனை இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரியா? இவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டான பாடி தான், ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான். இவங்களுக்கு இந்த அளவு வச்சா சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 3 இன்ச் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பகுதி பார்த்திங்கன்னா துணியே இருக்காது, ரொம்ப கட்டகையாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் நம்ம இந்த ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் 3 வைக்கக்கூடாது. சரியா? ஸோ அப்போ பொதுவாகவே சைஸ் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா 14 இன்ச் ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்கும் பொழுது இந்த ரவுண்ட் வந்து 14 வரணும். இப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து 10 இருக்கா, அப்போ இன்னொரு பக்கத்துக்கு சேர்க்கும்போது 10 வரும். அப்போது 20 இன்ச் தான் இந்த ப்ளவுஸ்க்கான ஆம்ஹோல் ரவுண்டு. சரியா? ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 14க்கு கீழே இருக்கும் பொழுது இங்கேருந்து இங்கே கேப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வைக்கணும். அதாவது இந்த உயரம் வந்து 3 இன்ச் வச்சுட்டு தான் வளைவு கொடுக்கணும். 14க்கு மேலே இருக்கும்போது எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 3.5 வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த 2 அளவையும் வச்சாதான் நமக்கு இங்கே கரெக்டாக ஃபிட்டிங் வரும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு எக்ஸஸாக துணி இருக்காது, குண்டாக இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல துணி பத்தாமல் போகாது. ஆனால் இந்த ப்ளவுஸில் டோட்டலாக பாருங்கள் 5 இன்ச்சு கிட்ட டீப் வருது. இந்த 5 இன்ச்சு வச்சு டீப் வெட்டினோன்னா நமக்கு ப்ளவுஸ் எப்படி ஃபிட்டிங் சரியாக வரும்? ஸோ கஸ்டமர் சொன்ன விஷயமும் அதுதான். எனக்கு ப்ளவுஸில் வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது, சரியில்லை அப்படின்னு வந்து டோட்டலாக கொடுத்துட்டாங்க. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த இடம் இங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கேருந்து டக்குன்னு டர்னாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கலாம். இதனால் எதுவும் பிரச்சனை ஆகுமா? பிரச்சனைலாம் ஆகாது, சரியாக தான் ஆகும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இது எவ்வளோ இருக்குது, 3 தானே இருந்துச்சு. இதை வந்து நம்ம 4ஆக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், துணி வந்து பிடிச்சு இழுக்காது. சரியா? பாருங்கள், 4 இன்ச்சாக கொடுக்கும்போது இந்த அளவுக்கு ஸ்லீவ் வருமா? ஸோ அவங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த அளவு இருக்கிறது அவங்களுக்கு சரியாக இருக்காது. சரியா? இப்போ நான் இதை எப்படி வந்து மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இவங்களோட ஆம்ஹோல் அளவு 14க்கு மேலே இருக்குன்றதுனால கேப்போட ஹைட் வந்து நான் 3.5 இன்ச் வந்து கொடுத்துட்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து இங்கே 10 இன்ச்சஸ் இருந்துச்சா. ஸோ அந்த 10 இன்ச்சஸை இங்கேருந்து கொடுக்கணும், இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து கிராஸாக வைக்கணும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ வருது, இங்கே கிளாத்தை தாண்டி இங்கே பக்கத்தில் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இவங்களுக்கு ஜாயிண்ட் கொடுக்கணும். நான் சும்மா ஒரு கிளாத்தை எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த 10 அப்படின்றது தான் இவங்களுக்கு தேவையான அளவு. சரியா? இது போக தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தேவைப்படுது, ஒரு ஸ்கேல் அளவு, அதாவது 1.5 இன்ச் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறமா இப்படி கிராஸாக போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டாக நமக்கு வரும். சரியா? இப்போ இதில் கர்வ் எடுக்கிறது என்ன பண்ணலாம், இங்கேருந்து 10லேருந்து பாதி எவ்வளவு 5 வச்சுட்டு இந்த 5க்கு மேலே 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த கர்வ் வந்து அழகாக வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன கையாக இருக்கும் பொழுது 1.5 இன்ச்சு மட்டும் வைங்க. வச்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கு வளைவு போட ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கேருந்து இங்கே 2 1.5 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அழகாக இப்படி கர்வ் கொடுங்க. கர்வ் கொடுத்துட்டு இதை செக் பண்ணுங்கள். இப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருது, 10.25 வருது. நமக்கு தேவை 10 தான். அப்போ என்ன பண்ணணுங்க, 1/4 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு
மறுபடியும் வச்சு பாருங்கள். இப்போ நமக்கு எக்ஸாக்டாக வந்து 10 வருது. ஸோ இப்போ வந்து கஸ்டமருக்கு இந்த இந்த இடமும் கரெக்டாக இருக்கும், நமக்கு ஆம்போலில் சுருக்கமும் வராது, எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிடும். இப்போ இங்கே 4 இன்ச்சு நம்ம குறைச்சதுனால சைட்லேயும் நம்ம 4 இன்ச்சு என்ன பண்ணணும், உள்ளே தள்ளி கொண்டு வரணும். சைடில் நமக்கு எவ்வளோ தேவை, 1.5 1.25 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நம்ம உள்வளைவு எடுக்கிறதா இருந்தால் அது எப்படி எடுக்கணும்னா, இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி அவ்வளோதான். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே சென்டர் எடுத்துருக்கல அதை டச் பண்ணி இங்கேருந்து இப்படியே போய்க்கலாம். அவ்வளோதான். இப்போது ஸ்லீவ் கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸ் தப்பாகவே கொடுத்துருந்தாலும் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஸ்லீவ் அட்டாச்சுக்காக 1/2 இன்ச்சு வந்து விட்டுருங்க. ஓகே, மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாடியோட அட்டாச் பண்ணுறதுக்கு சரியாக வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு ஸ்லீவ் கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.